ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன ப்ராஜெக்ட் பார்க்க போறோம் அப்படின்னா ஏஐ பவர்டு ஸ்மார்ட் ஆக்சிடென்ட் டிடெக்ஷன் ஃப்ரம் சிசிடிவி கேமரா. ஸோ இந்த ப்ராஜெக்டோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி டிராஃபிக்ல ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய சிசிடிவி கேமரால இருந்து வி கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் த ஆக்சிடென்ட். ஸோ இஃப் சப்போஸ் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா இந்த ஏஐ கேமரா வந்துட்டு ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ணி அந்த ப்ரிடிக்ட் பண்ண ஆக்சிடென்ட்டை பர்டிகுலர் அத்தாரிட்டிக்கு நோட்டிஃபிகேஷனாக சென்ட் பண்ணிடும். ஸோ ஓவராலாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டீப் லேர்னிங் டெக்னிக் பார்க்க போனீங்கன்னா கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க் வித் ஆப்டிமைசேஷன். ஸோ ஆப்டிமைசேஷன்றதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா we can improve the efficiency in terms of accuracy, F1 score, precision, recall. இந்த மாதிரி அதோட accuracy increase பண்றதுக்காக we use a optimized model convolutional neural network. ஸோ ஓவராலாக இந்த ப்ராக்ரஸ் சிசிடிவி கேமரால இருந்து வரக்கூடிய ஃபுட்டேஜ் எடுத்து மிஷினுக்கு ட்ரெயின் பண்ணி எகைன் மாடலை டெப்ளாய் பண்ணுறதுக்காக வி யூஸ் எ ஃப்ளாஸ்க் வெப் ஃப்ரேம் ஒர்க். இந்த வெப் ஃப்ரேம் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் you can load any CCTV footage, then easily find out the accident, then alert notification will generate through the email. ஸோ இதுதான் இதோட ஒர்க்கு. ஸோ பிளாக் டயக்ராம் பார்க்க போறீங்க அப்படின்னா, ஸோ ஒரு சிசிடிவியோட வீடியோ ஃபுட்டேஜ் டேட்டா செட் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு எடுத்துக்கிறோம். அதில் போத் ஆக்சிடென்ட் அண்ட் நான் ஆக்சிடென்ட்டுக்கு சினாரியோ கொடுத்துருப்பாங்க. From that we extract the individual frames. After that every frames will be resized in the standard size like 200 cross 200 or 230 cross 200, like a standard size. We just resize the frame. Then after that we apply the frame augmentation techniques for resizing and image normalization and rotation and flipping, etc. ஸோ இந்த ப்ரீ ப்ராசஸிங் பண்ணதுக்கு அப்புறமா தென் மாடல் ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் ப்ராசஸ்க்கு போயிடும். இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஓவரால் ஒரு இமேஜ் எடுத்துக்கிறீங்க, அந்த இமேஜ் எடுத்து மிஷினுக்கு ட்ரைனிங் அனுப்புறீங்க. ஸோ மிஷினுக்கு ட்ரைனிங் அனுப்புறோம் மீன்ஸ் என்ன டைப் ஆஃப் அல்கோரிதம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, CNN வித் ஆப்டிமைசேஷன் மாடலில் ட்ரைனிங் டேட்டா செட் கொடுத்து மிஷினுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ ஒன்ஸ் ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்புறமா அதோட பெர்ஃபார்மன்ஸை செக் பண்ணணும். வி ஷுட் செக் த பெர்ஃபார்மன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அக்யூரசி. ஸோ ஓவராலாக இந்த மாடல் எவ்வளவு அக்யூரஸியை கொடுக்குது அப்படின்றத செக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணி அதோட மாடலை சேவ் பண்ணுற இன் ஃபார்ம் ஆஃப் H5 அப்படின்ற மாடலை சேவ் பண்ணி எடுத்துக்கிறோம். சேவ் பண்ணி மாடலை சேவ் பண்ணதுக்கு அப்புறமா ஓவராலாக இந்த மாடல் எடுத்து ஒரு வெப் அப்ளிகேஷனில் டெப்ளாய் பண்ணுறோம். அந்த டெப்ளாய்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேம் ஒர்க் ஃப்ளாஸ்க் அப்படின்ற ஃப்ரேம் ஒர்க். அந்த ஃப்ரேம் ஒர்க்கு நம்ம ஃப்ரண்ட் எண்டு HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருப்போம். பேக் எண்டு பைத்தான் வித் இந்த CNN ட்ரெயின் பண்ண மாடல். ஸோ அலர்ட் நோட்டிஃபிகேஷனாக SMTP லைப்ரரி யூஸ் பண்ணி இமெயில் ஜென்ரேஷன் பண்ணியிருப்போம். வித்து அந்த ஃப்ரேம் பர்டிகுலராக ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட்டுக்கான சினாரியோ நடந்த ஃப்ரேமு வித் லொக்கேஷன் மெட்டா டேட்டான்னு சொல்லக்கூடிய கூகுள் மேப், எந்த இடத்துல சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த டேட்டா, அந்த பர்டிகுலர் லாட்டிடியூடோட மேப் லொக்கேஷனும் சென்ட் ஆகிடும். ஸோ இதோட டெமான்ஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் மாடலை எப்படி ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ அதுக்காக நம்ம ஜூபிட்டர் நோட் புக்கை யூஸ் பண்ணி மாடலை ட்ரெயின் பண்ணியிருப்போம். மாடல் ட்ரைனிங்கில் நம்ம பிளாக் டயக்ராமில் காட்டின மாதிரி லைக் டேட்டா செட் லோட் பண்ண டேட்டா செட்லேருந்து ப்ரீ ப்ராசஸிங் அப்புறமா CNN ஆப்டிமைஸ்டு மாடல் ட்ரைனிங், தென் அதோட அக்யூரசி கால்குலேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் performance check, then final one is the model saving. மாடல் சேவ் பண்ண மாடலை again மாடல் டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் தான் ஃப்ளாஸ்க் ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ண வெப் அப்ளிகேஷன். ஸோ இதோட டேட்டா செட்டை நான் காட்டிடுறேன். இந்த டேட்டா செட்டில் பார்க்க போனீங்கன்னா ஓவரால் டூ லேபிள்ஸ் டேட்டாஸ் இருக்கும். ஒன்று வந்துட்டு ஆக்சிடென்ட் சினாரியோ அண்ட் அனதர் ஒன் இஸ் த நான் ஆக்சிடென்ட் சினாரியோ. ஸோ ட்ரைனிங் ஃபோல்டருக்குள்ளாடி ஆக்சிடென்ட் அண்டு நான் ஆக்சிடென்ட்டுக்கான டேட்டாஸ் நமக்கு தந்துருவாங்க. இந்த டேட்டா செட் எங்கேருந்து கேதர் பண்ணோன்னா பப்ளிக்லி அவைலபிள் டேட்டா செட் தான். ஸோ ஆக்சிடென்ட் அண்ட் நான் ஆக்சிடென்ட் டேட்டா செட் நமக்கு கிடைச்சிருது. இந்த டேட்டா செட்டை யூஸ் பண்ணி தான் மிஷினுக்கு கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க் வித் ஆப்டிமைசேஷனோட நம்ம வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம். ஸோ ட்ரெயின் பண்ண மாடலை டெப்ளாய் பண்ணுற ப்ராசஸ் தான் ஃப்ரேம் ஒர்க். அதை நம்ம எப்படி டெப்ளாய் பண்ணியிருக்கிறோமோ அதோட அவுட்புட்டையும் பார்த்துடலாம். ஸோ ஒன்ஸ் நான் பைத்தான் app.py ரன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லோக்கல் ஹோஸ்ட் லிங்க் கிரியேட் ஆகும். கிரியேட் ஆன லிங்கை காப்பி பண்ணி எனி ப்ரௌசரில் நான் பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் கிரியேட் ஆகிடும். ஸோ ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு ரெண்டு டைப் இருக்கும். ஒன்று வந்துட்டு ரியல் டைம் டிடெக்ஷன் யூஸிங்
லைவ் வெப்கேம் வீடியோ ஆர் வீடியோ ஃபுட்டேஜ். இது வந்துட்டு மேனுவலாக நான் வந்துட்டு அப்லோட் பண்ணி ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெண்டு டைப்பையும் நான் வந்துட்டு மிஷின் எப்படி ப்ரிடிக்ட் ஆகுது அப்படின்றதுக்காக காட்டியிருப்போம். ஸோ அப்லோட் இமேஜ் ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துட்றேன். அப்லோட் இமேஜ் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ஒரு அப்லோட் இமேஜில் நமக்கு டேட்டா செட்லேயே நிறைய இமேஜஸ் கொடுத்துருக்கிறதுனால டெஸ்டிங் ஃபோல்டரில் நிறைய டேட்டா இருக்கும். ஓகே, இந்த இந்த டேட்டாஸ்ல இருந்து நான் ஒரு டேட்டா எடுத்து கொடுத்துட்றேன். ஓகே, இந்த டேட்டா எடுத்து நான் டிடெக்ட் ஆக்சிடென்ட்ன்றதை கொடுக்குறேன் அப்படின்னா ஆக்சிடென்ட் டிடெக்ட் ஆகும். இஃப் இட் இஸ் ஆக்சிடென்ட் சினாரியோ அப்படின்னா ஆக்சிடென்ட் ப்ரெடிக்ட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் சொல்லும். ஸோ ஆக்சிடென்ட் அண்டு அதோட பர்சன்டேஜ் வேல்யூ 92.01% அப்படின்றத சொல்லிடும். சேம் திங் நீங்கள் வந்துட்டு இதோட மெயில் ஜென்ரேஷன், என்னோட டெஸ்டிங் மெயிலுக்காக என்னோட மெயில் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ டெஸ்டிங் மெயில் பார்க்க போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகிடும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ சேம் திங் அடுத்த வீடியோ ஜென்ரேஷன் பார்க்கலாம். ஸ்டார்ட் டிடக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இது ஒரு சினாரியோ. இந்த சினாரியோட வீடியோ ஃபுட்டேஜ் நான் எடுத்து காட்டியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் டைமாக ஒரு கார் வருது. இந்த காருக்கு அப்புறமா ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய ஒரு சிசிடிவி கேமராலேருந்து வீடியோ ஃபுட்டேஜ் எப்படி ஐடென்டிஃபை ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இது வரைக்கும் நோ ஆக்சிடென்ட் அப்படின்றது தான் வருது. ஸோ ஒன்ஸ் ஆக்சிடெண்ட்டை ப்ரிடிக்ட் பண்ணி அதுக்கான கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் வந்துடும். ஸோ ஒன்ஸ் கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் வந்ததுக்கு அப்புறமா மெயில் ஜென்ரேட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் ஆக்சிடென்ட் அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ணதுக்கு அப்புறமா மெயில் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிடும். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக மெயில் ஜென்ரேஷனை காட்டுறேன். ஸோ என்னோட பேர், என்னோட an accident detection can be near பிரைட் வேர்ல்ட் இன்னோவேஷன் லொக்கேஷன். ஸோ லொக்கேஷனை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா என்னோட ரியல் டைம் லொக்கேஷன் வந்துட்டு அங்கே தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு வித் இமேஜோட லாஸ்ட்டாக ஆக்சிடென்ட் ஆன இமேஜோட அட்டாச்டு ஃபைலோட மெயில் சென்ட் ஆகிடும். ஸோ ஓவரால் இந்த ப்ராசஸ் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆர் நான் ஆக்சிடென்ட்னு ப்ரிடிக்ட் பண்ணுறது தான் இதோட ஐஏஇ சிஸ்டத்தோட வேலையே. ஸோ இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அட்வான்ஸ் அல்காரிதம் கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க் வித் ஆப்டிமைசேஷன். தேங்க்யூ.